வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb எக்கனாமிக்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 6வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. 126 with which of the following concept is the commune system associated? A. Industrialization, B. Human rights, C. Equal distribution of land, D. Special economic zones. Commune system எது எந்த கான்செப்டில் இருக்குது அப்படின்னா சி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டில் இருக்குது. அதனால் சி கரெக்ட் ஆன்சர். 127 which of the following is the main objective of carrying out various economic activities? A. Profit, B. Public welfare, C. Competition, D. Equality. கவர்மெண்ட் கொண்டு வர எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதுக்காக இருக்குது, மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்? பி. பப்ளிக் வெல்ஃபேருங்கிறது கரெக்டான ஆன்சர். 128 MPC is equal to MPS is equal to, இது MPC plus MPS is equal to அப்படின்னு பார்த்துக்கோங்க. A கொஸ்டின் மார்க், B 2, C 1, D 0. கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது கரெக்டான ஆன்சர். C 1ங்கிறது கரெக்டான ஆன்சர். 129 GDP FC is equal to A. GDP MP minus net indirect taxes, B. GDP MP plus net indirect taxes, C. GDP MP plus subsidies, D. GDP MP minus indirect taxes. GDP FC is equal to A. GDP MP minus net indirect taxesங்கிறது கரெக்டான ஆன்சர். 130 which of the following is not to flow? A. Capital, B. Income, C. Investment, D. Depreciation. எது ஃப்ளோ இல்லை அப்படின்னா ஏ கேபிட்டல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 131 the ratio of total deposits that a commercial bank has to keep with the RBI is called A. statutory liquidity ratio, B. deposit ratio, C. cash reserve ratio, D. legal reserve ratio. ஒவ்வொரு பேங்க்கும் ஆர்பிஐக்கு ஒரு டோட்டல் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு பேர் ஏ சி கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். 132 வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த பார்ட்டர் சிஸ்டம்? ஏ சிம்பிள் சிஸ்டம், பி மோர் மியூச்சுவல் கோஆப்ரேஷன், C. no economic disparities, D. all the above. இந்த பார்ட்டர் சிஸ்டம் அதாவது ஒரு குட்ஸை வாங்கிட்டு இன்னொரு குட்ஸை கொடுக்கறது, அதுக்கு பேர் பார்ட்டர் சிஸ்டம். அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ரொம்ப நல்லா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை ஏற்றுமதி பண்ணுறது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஏ சிம்பிள் சிஸ்டம்ங்கிறது கரெக்டு, பி மோர் மியூச்சுவல் கோஆப்ரேஷனுங்கிறது கரெக்டு, சி நோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸுங்கிறது கரெக்டு. அதனால் டி ஆல் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 133 த ஆப்ரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் டெலிவரி இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இஸ் நோன் ஆஸ். ஃப்யூச்சரில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஏ ஸ்பாட் மார்க்கெட், பி கரண்ட் மார்க்கெட், சி ஃபார்வர்ட் மார்க்கெட், டி டொமஸ்டிக் மார்க்கெட். அதுக்கு பேர் சி ஃபார்வர்ட் மார்க்கெட்னு பேர். 134 கேபிட்டல் ரெசிப்ட் ஏ கிரியேட் லயபிலிட்டி ஃபார் த ப்ரைவேட் செக்டார், B. Create a liability for the government.
C. Do not create a liability for the private sector. D. Do not create a liability for the government. Capital receipt அப்படின்னாக்க B. Create a liability for the governmentங்கிறது கரெக்டான ஆன்சர். 135. The policies useful to reduce inequalities of income are the A. Monetary policies, B. Public distribution policies, C. Budgetary policies, D. Foreign policies. Inequalities of income ஒழிக்கிறதுக்காக எந்த பாலிசியில் இருக்கும் அது அப்படின்னா C. Budgetary policies-ங்கிறது கரெக்டான ஆன்சர். 136. Where and when was the word budget first used? A. France 1734, B. America 1740, C. England 1733, D. Germany 1731. எப்போ பட்ஜெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னா சி இங்கிலாந்து 1733ங்கிறது கரெக்டான ஆன்சர். 137. Which of the following is not an item of revenue receipt? A. Tax income, B. Dividend, C. Grant, D. Non-tax income. ஸோ எது ரெவென்யூ ரெசிப்ட் இல்லைன்னா கிராண்ட், சி கிராண்ட்டுங்கிறது ரெவென்யூ ரெசிப்ட் கிடையாது. 138. In India, 1 rupee note is issued by 1 rupee நோட்டு யார் இஷ்யூ பண்ணுவாங்க? A. Reserve Bank of India, B. Finance Ministry of Government of India, C. State Bank of India, D. None of these. அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க 1 ரூபி நோட்டு மட்டும். பாக்கி எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது கரெக்டான ஆன்சர். 139. Which is included in indirect tax? A. Income tax, B. Wealth tax, C. Excise duty, D. Gift tax. இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸு எல்லாமே டைரக்ட் டேக்ஸஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து சி எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 140. வாட் இஸ் எ பேலன்ஸ்டு பட்ஜெட்? பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸ்டு பட்ஜெட். நில் பட்ஜெட்டு அது 0 வரும். டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் போக டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பேலன்ஸ்டு பட்ஜெட். ஏ. கவர்மெண்ட் இன்கம் இஸ் லெஸ் தேன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பி. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் லெஸ் தேன் கவர்மெண்ட் இன்கம், சி. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கவர்மெண்ட் இன்கம் இஸ் ஈக்குவல், டி. நன் ஆஃப் த எபோவ். அதனால் சி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கவர்மெண்ட் இன்கம் இஸ் ஈக்குவல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 141. The ratio of total deposit that a commercial bank has to keep with the Reserve Bank of India is called A. Statutory liquidity ratio, B. Deposit ratio, C. Cash reserve ratio, D. Legal reserve ratio. இதுக்கு பேர் கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐயில் ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேர் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பேர். சி. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. 142. அக்ரிகேட் டிமாண்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. அக்ரிகேட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஏ. இன்க்ரீஸிங் பேங்க் ரேட். பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யாரும் லோன் வாங்க மாட்டாங்க. லோன் வாங்கினா தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பணத்தை. அதனால் அது இல்லை. பி. செல்லிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்கிறதுனால எல்லா பணமும் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துடும். அதனால் டிமாண்டு க்ரியேட் ஆகாது. சி. இன்க்ரீஸிங் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதிகமாக்கிட்டாக்க பேங்க் எல்லாம் பணத்தை ஆர்பிஐயில் போட்டுருவாங்க. அதனால் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் வந்து கம்மியாயிடும். அதனால் டிமாண்டு க்ரியேட் ஆகாது. டி. நன் ஆஃப் த எபோ. அதனால் டி. நன் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 143. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ்
an accounting statement that records monetary transaction between பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். அது என்னத்துக்கு பெட்வீன் யார் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது? ஏ ரெசிடெண்ட் ஆஃப் எ நேஷன் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, பி நான் ரெசிடெண்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, சி ரெசிடெண்ட் ஆஃப் எ நேஷன் அண்டு நான் ரெசிடெண்ட், டி நன் ஆஃப் த எபோ. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள இம்போர்ட்டு, இந்த நாட்டிலேருந்து வெளியில் போகிற எக்ஸ்போர்ட், இந்த நாட்டை விட்டு வெளில போகிற பொருள். அதனால் ஏ ரெசிடெண்ட் ஆஃப் எ நேஷன் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 144 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் த டேஷ். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னா என்ன? ஏ டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், பி டோட்டல் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், சி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், டி டோட்டல் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். டிஃபரன்ஸ்னாலே டிஃபரன்ஸு தான், டிஃபரன்ஸுன்னு இருக்கணும். அதாவது இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு, அதுதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, டிஃபரன்ஸுன்னு இருக்கணும். ஸோ எது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னா குட்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உள்ளது தான். அதனால் சி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 145 இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆர் நோன் ஆஸ். இப்போது குட்ஸுக்கு நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு நம்ம சொல்லிடுறோம். சர்வீசஸுக்கு என்ன சொல்லுவோம்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். ஏ நாமினல் ட்ரேட், பி இன்விசிபிள் ட்ரேட், சி விசிபிள் ட்ரேட், டி நன் ஆஃப் த எபோவ். சர்வீசஸுக்கு சொல்லும்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லும்போது அது இன்விசிபிள் ட்ரேடுங்கிற ஹெட்டில் வரும். பி இன்விசிபிள் ட்ரேடு கரெக்ட் ஆன்சர். 146 trade deficit occurs when dash. A export of goods is less than import of goods, B export of goods is more than import of goods, C export of services is less than import of services, D export of services is more than import of services. Trade deficit அப்படின்னா குட்ஸில் வரும். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்து இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு கம்மியாக இருந்து இம்போர்ட்டு அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வரக்கூடிய இதுதான் பேலன்ஸ் ட்ரேடு டெஃபிசிட்னு பேர். அதாவது எக்ஸ்போர்ட்டு கம்மியாக இருக்குது, இம்போர்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஸோ ஏ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் இஸ் லெஸ் தேன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 147 when payment of foreign exchange are more than receipt then the balance of payment is. அதாவது பேமெண்ட் பண்ண வேண்டிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெசிப்டை விட அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஏ சர்ப்ளஸ், பி டெஃபிசிட், சி பேலன்ஸ், டி நன் ஆஃப் த எபோ. அதுக்கு பேர் டெஃபிசிட்டு. பி டெஃபிசிட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். அதாவது இம்போர்ட்டு அதிகமாக இருக்குது, அதாவது பேமெண்ட் பண்ண வேண்டியது, எக்ஸ்போர்ட்டு கம்மியாக இருக்குது, அதுதான் டெஃபிசிட். அதனால் பி டெஃபிசிட். 148 if the trade deficit is 1000 crore and the import of goods is 2000 crore then the export of goods will be rupees. அதாவது டெஃபிசிட் 1000 crores இருக்குது, இம்போர்ட் 2000 கோடி, அதாவது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் ட்ரேடு டெஃபிசிட். இப்போது 1000 கோடி இஸ் ஈக்குவல் டு 2000 மைனஸ் எக்ஸ்போர்ட். இப்போது 2000 கோடி இம்போர்ட்டு அப்படின்னா 1000 கோடி எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் தான் ட்ரேடு டெஃபிசிட் 1000 crores வரும். ஸோ அதனால் பி 1000 crores கரெக்டான ஆன்சர். 149 what was the life expectancy at birth in India on the eve of independence?
A 44 years, B 50 years, C 60 years, D all of these. 1947 இந்தியாவில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு இருந்தது அப்படின்னா 44 இயர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் 70க்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ ஏ 44 இயர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 150. What was the growth rate of per capita income in India on the eve of independence? Per capita income growth எப்படி இருந்தது 1947 அப்படின்னா ஏ 0.9%, பி 0.5%, சி 1.2%, டி 3%. அப்போ பி 0.5%ங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.